உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தர அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள். தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கொலை, பாலியல் வன்கொடுமை, கொள்ளை மாறி மாறி நம்ம பாருங்கள், தமிழ்நாட்டில் ரெகுலராக நடந்துட்டுருக்கு. ரெகுலராக, அதாவது இதுக்கு மூல காரணம் ஒன்றே ஒன்று தான், போதை. அந்த போதைக்கு அடிமையாகிற இந்த வீணாக போனவங்களால் நம்ம நாடு இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், புரட்சித் தலைவர் வழியில் நம்ம நாடு சென்றால்தான் நல்லது நடக்கும். அவருடைய லட்சிய கருத்துக்களை மக்களை பின்பற்ற வைக்கணும், சட்டங்கள் கடுமையாக்கணும். பாலியல் வன்கொடுமை பண்ணவனுக்கு இப்போ கூட ஏதோ ஒரு பார்த்தேன், 4 நாள் முன்னாடி, சாகும் வரை, அதாவது அவங்க ஆயுள் தண்டனை, சோறை போட்டு வச்சு, எத்தனையோ படத்தில் பார்த்த டைலாக் தான். அவனுக்கு சாப்பாடு போட்டு நடுத்தெருவில் வச்சு கல்லெடுத்து அடிக்கணும், அடித்து கொல்லணும். இன்றைக்கி பாருங்கள், விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு பாவம் வன்கொடுமை பண்ணி வெட்டி சிறு சிறு துண்டாக வெட்டி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன சுய நினைவில் பண்ணுவானா? இந்த போதை இருக்கிறதுனால தான் இவங்க ஒரு பக்கம் தான். எந்த காலத்துலேயும் இப்போ இருக்கிற மக்களை நம்ம திருத்தி கொண்டு வரணும்னா எந்த விதத்தில் போதை, அது வெறும் சாராயம் மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கஜா செடிகளை ஒரு பக்கம் அழிக்கிறேங்கிறான், கஜா அங்கே 200 கிலோ பிடிச்ச இங்கே கிலோ, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அவங்க குழந்தை பருவத்திலிருந்தே அவங்கள நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வரணும். அதுக்கு நமது நாடு ஒரு சமதர்ம சமுதாயம். இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லைங்கிற மாதிரி, பொதுவாக மக்கள் யார் ஒருத்தருக்கு கீழே விழுந்தாலும் அவங்கள தூக்கி விடணும். இந்த சமுதாய மக்களும் சேர்ந்து அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த வன்முறையில் ஈடுபடுறவங்க, பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்கள தயவே தாட்சணியமே பார்க்கக்கூடாது. சட்டங்கள் அது வெறும் வாயில் சொன்ன பத்தாது, இதுக்கு முறைப்படி சட்டம் ஏற்றணும். மீண்டும் ஒரு முறை, அந்த காலத்தில் ஆங்கிலேய காலத்தில் இருந்த அந்த சட்டத்தை தான் நம்ம இன்னும் வச்சிட்ருக்குறோம். இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக புதிய சட்டங்கள் தான் வேணும். இதை நம்ம நல்ல முறையில் இதை கொண்டு போகணும். புரட்சித் தலைவர் வழியில் நம்ம கண்டிப்பாக இந்த போதைக்கு எதிர்ப்பாக தான் எனது பதிவுகள் இனிமேல் இருக்கும். எது நடந்தாலும் சரி, இந்த போதையிலிருந்து மக்களை விடுபடுறதுக்காக எத்தனை வழி இருக்கோ அத்தனையும் நம்ம செய்வோம். புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம். இனி வணக்கங்கள்.